மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள நிறைய விஷயம் புதுசு புதுசா வருது. அதுவும் இந்த விக்ரம் காட்டா இருக்கானே, எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே நினைக்கிறான். ஆனா என்னன்னு தெரியல, அவன் மேல புதுசா ஒரு ஃபீலிங்ஸ்லாம் வருது. நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த காட்டா ஏதோ தெரியாம குக்கர்ல சுடு தண்ணி வச்சுட்டேன், எனக்கு என்ன தெரியுமா என்ன. ஆனா இவன் பாட்டுக்கும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு சமயம் கோபம் வருதுதான், ஆனா சொல்லிட்டு சிரிக்கும்போது நானே அவனை பார்த்து ரசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கோபப்படுறேன். ஐயோ அமிர்தா, உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஹேண்ட்ஸமா சாக்லேட் பாயா, அழகா தான் இருக்க. ஆனா எப்ப பார்த்தாலும் வெள்ளு வெள்ளுன்னு கத்திக்கிட்டே இருக்க. என்ன பார்த்தா மட்டும் உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் லூசு பையன். சிரிச்சா அழகா இருக்கல, ஏன் சிரிச்சு பேசினா குறைஞ்சு போயிடுவே என்ன? ஆனா சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல உன்னை எனக்கு பிடிக்காது. ஆனா உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 2 பேரும் ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணி 2 பேரும் அதிகமா பேசுறதால நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே என்னன்னு தெரியல, ஆனா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நான் நினைச்ச மாதிரி நீ ரொம்பலாம் மோசம் இல்ல. ஆனா எப்ப பார்த்தாலும் என்ன வல்லு வல்லுன்னு திட்டுறியே, அது மட்டும் ஏன்னு தெரியல. மத்தபடி ஓகே தான். இவ என்ன போட்டோ பார்த்து என்னமோ பேசிட்டு இருக்கா? ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டாலோ? சே, என்னடா விக்ரம், இவளாவது பைத்தியமாகறதாவது, இவளை சுத்தி இருக்கிறவங்க, அதுலயும் நான் நான் இருக்கேன் பத்தியா, என்ன அவ பைத்தியமா ஆக்கிடுவா. இன்னும் சிரிக்கிறா. என்ன? அத நான் கேட்கணும்டி. என்ன? ஒன்னும் இல்லையே. அப்புறம் என்னத்துக்கு போட்டோ பார்த்து ஏதோ பேசிக்கிட்டு சிரிக்கிற? அதுவா, அந்த போட்டோல பாரு, நீ அப்படியே அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்க. அதான் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். ஏய் என்ன திமிரா? என்ன பார்த்தா உனக்கு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கா? பார்த்தாலாம் இல்ல, நீ உண்மையாலுமே இஞ்சி தின்ன குரங்கு தான். திங்க மோவல. பாட்டி. ஏய் இப்ப எதுக்கு பாட்டி கூப்பிடுற? எனக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். ஏன்? ஒன்னும் இல்ல. மூஞ்ச பாரு, இவகிட்ட போய் பேசின பாரு, என்ன சொல்லணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். மூஞ்ச பாரு. அப்பாடா, நல்ல வேலை பேசினது எதுவும் காதுல விடல, இல்லைன்னா ஓவரா சீன் போடுவான். என்னமோ போட்டோ பார்த்து பேசினா அப்படியே நான் வந்ததும் நம்ம கிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டா. ஆனா என்ன பேசினா, சரியா அவ என்ன பேசினான்னு கூட காதுல வாங்கல. இப்ப கூட பாரு, அந்த போட்டோவே தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஏன் பாக்குறான்னு தெரியலையே. இவன் என்னத்துக்கு என்னைய பார்த்துட்டு இருக்கான்? லூசு பையன், போன் தானே பார்த்துட்டு இருக்கான். அப்ப கீழே குறைஞ்சி போனை பார்க்க வேண்டியதானே? எப்படி இப்ப பார்த்துட்டு இருக்கான் பாரு. சும்மா பேச்சுக்கு தாண்டா சொன்னேன் நீ இஞ்சி தின்ன குரங்குன்னு, ஆனா உண்மையாலுமே நீ இஞ்சி தின்ன குரங்கு தான். இப்ப எதுக்கு இப்படி முழுங்குற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறா? என்ன? ஒன்னும் இல்ல. அப்புறம் என்ன, போன் தானே பார்த்துட்டு இருக்க, அப்ப அதை பார்க்க வேண்டியதானே? எங்களுக்கு தெரியும். நமக்கு மட்டும்தான் இந்த ஃபீலிங் இருக்கா? ஒருவேளை இவனுக்கு இருக்குமோ? கேட்டு பார்க்கலாமா? கேட்டா சொல்லுவானா? இல்ல கேட்டா ஓவரா சீன் போடுவான். மனசுக்குள்ள என்னமோ நினைக்கிறா, ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனா கன்ஃபார்ம் நம்மளை பத்தி தான் நினைக்கிறா. நானும் இவளை கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இவன் நடந்துக்கிறது எதுவும் சரியில்லை, பேசுறதும் சரியில்லை. முன்னெல்லாம் சண்டை போட்டா ரியலா இருக்கும், இப்பெல்லாம் சும்மா சண்டை போடுற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இவன் என்ன சீட் அடிக்கிறாளோ? கேட்டுருவோமா? கேட்டா ஓவரா பண்ணுவாளோ? கண்டிப்பா பண்ணுவா. இந்த செப்ப முக்கி இருக்காளே, நான் என்ன சொன்னாலும் ஓவரா ரியாக்ஷன் கொடுப்பா. ஆனா எதுக்கு இப்படி என்ன திங்கிற மாதிரி பாக்குறா? அதானே தெரியல. கேட்டுற வேண்டியதான். கன்ஃபார்ம் இவன் சைட் அடிக்கிறா. என்ன? ஏன் உனக்கு எந்த வேலையும் இல்லையா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல என்னோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதான் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கேன். எது ப்ரோக்ராமா? நீ நைட் டியூட்டிலாம் போக மாட்டியே? எஃப்எம்லயே உன்னை ரெக்வஸ்ட் பண்ணா கூட நைட் எல்லாம் ஷோ பண்ண மாட்டியே, அப்புறம் எப்படி? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? இவகிட்ட போய் பேசின பாரு விக்ரம், ஒன்னும் சொல்லணும்டா. ஏதாவது பேசணுங்கிறதுக்காகவே பேசுவான். நான் நேரவே கேக்குறேன், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், எதுக்கு இப்ப என்ன திங்கிற மாதிரி பாக்குற? என்ன சைடு அடிக்கிறியா? என்ன நக்கலா உனக்கு? டேய் நக்கல் இல்லடா, விக்கல். விக்கலா? ஆமா விக்கல் தான். என்னடி கலாய்க்கிறியா? இவ்வளவு நேரம் பேசும்போது விக்கல் வரல, என்ன சைட் அடிக்கிறியான்னு கேட்டதுனே விக்கல் வருது. ஆமா, எனக்கு வேலை இல்ல பாரு உன்னை கலாய்க்கிறதுக்கு. டேய் விக்கல் வருது, நான் என்ன பண்ணேன்? அடி எதுக்கு? இங்க பாரு, விக்கிக்கிட்டே இருந்து ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். நீ தானே இருந்த, நீ தான் ஏதாவது பண்ணன்னு சொல்லி எல்லாரும் என்ன போட்டு அடிப்பாங்க. அங்க தண்ணி இருக்கும், எடுத்து குடி. எனக்கு தெரியும்
வேலையை பாருப்ப. ம் அதானே உனக்கு போய் போ போ நீ அப்படியே விக்கிக்கிட்டே கடை எனக்கு என்ன போடா. விக்ரம் இது உனக்கு தேவைதான். ஐயோ தண்ணி வரும்போது பாட்டில் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இப்போ கீழே வர போகணுமா? ஏய் என்ன தண்ணி எடுத்து குடி. டேய் தண்ணி எடுத்து வச்சேன்டா, மேலே எடுத்துட்டு வர மறந்துட்டேன். சரி நான் கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்படியா சரி இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒன்றும் தேவையில்ல, எனக்கு தெரியும், நானே எடுத்துப்பேன். உன் வேலையை பட்டும் பாரு. இந்த வாய்க்கு மட்டும் உனக்கு குறைச்சல் இல்லடி. ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். இனிமே நீ சொன்னா கூட எழுந்திருக்க மாட்டேன். போ போ நீயே போய் கீழே தண்ணி குடிச்சிட்டு வா. அது எப்படி ரொம்ப நேரமா அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், அப்பெல்லாம் வராது விக்கல். என்ன சைட் அடிக்கிறியான்னு ஒரு கேள்வி கேட்டதும் எப்படி விக்கல் வருது? சப்பமுக்கி வேணும்னு பண்ணாலும் பண்ணிருப்பா. விக்ரம் நீ அழகா தாண்டா, அவ கிடக்குறா, அவ உன்னை சைட்டு தான் அடிச்சா. இந்த செப்பமுக்கி வர வர உன்னை திருட்டுத்தனமா நிறைய சைட் அடிக்கிறா. ஆனா கேட்டா பாத்தியா விக்கல் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு ஓடிட்டா. சரியாந்திரவிடா இவ செப்பமுக்கி. எழி ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா. ம் ஆ பாருடா லவ் ஸ்டேட்டஸா? ம் கீழே வேற ஹார்ட் சிம்பிள். ம் ஆ பாட்ட பாரு. அது சரி மச்சான் உன் காட்டுல தாண்டா மழை, என் நேரமும் ரொமான்டிக் மூட்லயே சுத்துறடா. என்ன பத்தியா பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க. நம்ம என்னைக்குமே சாமியார் தான் போல. நம்ம லைஃப்ல எல்லாம் எதுவும் கொஞ்சம் கூட சிரிச்சு பேச மாட்டேங்கிறா. நம்மளே பேசினாலும் என்ன ஏன் அடிக்கிற மாதிரியே பேசுறா. இதுல எங்க இருந்து நானா போய் அவகிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்றது? அந்த செப்பமுக்கி நார்மலாவே சிரிச்சு பேச மாட்டேங்கிறா. என் வாழ்க்கையில எல்லாம் ரொமான்ஸ் நடக்குமா? எனக்கும் ஸ்கூல்ல கண்ட கனவுலாம் நடக்குமா? கடவுளே ஸ்கூல் படிக்கும்போது என்னென்னலாம் பேசியிருப்போம். அச்சோ அதெல்லாம் நினைவுக்கு வருது. ஆனா நம்ம லைஃப்ல தான் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. விக்ரம் யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யார் கூப்பிட்டா? விக்ரம் எங்கடா போன? ஆ இது செப்பமுக்கி வாய்ஸ்ல. எங்க எங்க என்ன பண்றா? செவுத்துல சாஞ்சுக்கிட்ட. டேய் விக்ரம் எங்கடா போன? என்ன பேச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லை, நடையும் சரியில்லை. என்னாச்சு இவளுக்கு? ஏய் அடியே கீழே கீழே விழுந்து தொலைச்சிடாத. விக்ரம் அங்க இருக்கியா? அடியே அடியே பார்த்து. நான் ஒன்றும் விழல, சும்மா விழுற மாதிரி நடிச்சேன். அது சரி தண்ணி குடிச்சிட்டியா? ம் நிறையவே குடிச்சிட்டேன். ஒன்றும் சரியில்லையே, ஏதோ தப்பா இருக்கு. இவ சும்மாவே சிரிச்சு பேச மாட்டா. என்னாச்சு? விக்ரம் விக்ரம் ஆ என்னடி? நீ சாப்பிட்டியா? எது சாப்பிட்டியாவா? உன் கண்ணு முன்னாடி தாண்டி சாப்பிட்டேன். ரெண்டு பேரும் ஒன்னா தானே உட்காந்து சாப்பிட்டோம். ஆமால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே சாப்பிட்டோம். ஆ பேச்சே சரியில்லை, கையில ஏதோ வச்சிருக்கா. ஏய் செப்பமுக்கி கையில என்னடி வச்சிருக்கா? இதுவா ஜூஸ். ஜூஸா? ஏய் தண்ணி குடிக்கிறேன் தானடி போன, கையில ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்க. ஆமா தண்ணி குடிக்க தான் போனேனா, அப்புறம் ஜூஸ் பார்த்தேனா, அதான் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே உனக்கு எடுத்துட்டு வந்தேன். விக்ரம் சரியில்லை. ஜூஸ் குடிச்சேன்னு சொன்னா ஆனா ஒரு மார்க்கமா பேசுறான். ஜூஸ் பாட்டிலே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. இவன் இப்படி பேச மாட்டாளே. ஒருவேளை கிட்டக்கு போய் ஸ்மெல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அமிர்தா நீ அங்கே இரு, நகராத. சரி நான் நகர மாட்டேன். ஜூஸ் சூப்பரா இருந்துச்சு. இந்த ஸ்மெல்லு ஒருவேளை. ஹே இந்த ஜூஸ் பாட்டில் ஏது உனக்கு? இதுவா, நான் கீழே தண்ணி குடிக்கலான்னு போனேனா, அப்போ அங்க ஹாலில் ஒரு பேக்கில் ட்ரிங்க் ட்ரிங்க் ட்ரிங்க்னு ஃபோன் அடிச்சுதா. நான் என்னன்னு பார்க்க போனேன். அப்போ கௌதம் ஃபோன்ல இருந்து மணி ஃபோன் பண்ணான். ஆனால் நான் அட்டன் பண்ணுறதுக்குள்ளே அவன் கட் பண்ணிட்டான். அப்புறம் சரின்னு கௌதம் ஃபோனை அவன் பேக்லேயே வைக்க போனேன்னா, அப்போ தான் அவன் பேக்கில் ஜூஸ் பாட்டில் இருந்துச்சு. எனக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பிடிக்குமா, அதான். ஆ ஏண்டி ஜூஸ் குடிச்சியா? ஆனா ஃபுல் பாட்டிலும் கையில வச்சிருக்க. அது 2 பாட்டில் இருந்துச்சா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் இருந்துச்சா, அப்புறம் நீ பாவம்ல, நான் மட்டும் தனியாக ஜூஸ் குடித்தேன். அப்புறம் உனக்கு அதான் உனக்கு ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தா குடி. அப்போ இது அவனுங்க வேலைதான்.
யாரு வேலை? யாரும் வேலையும் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த ஜூஸ் பாட்டில கொடு. நீ குடிக்கிறியா? சரி, நீ கொஞ்சமா குடிச்சிட்டு எனக்கு தரியா? இது ஜூஸ்லாம் குடிக்க கூடாது. இங்க கூட. எனக்கு ஜூஸ் வேணும். உனக்கு எடுத்துட்டு வந்தா நீ குடிக்க மாட்ட, என்னையும் குடிக்க வேணாம்னு சொல்ற. ஐயோ, ஓவரா மிக்ஸ் பண்ணிட்டானுல என்னன்னு தெரியலையே. ரொம்ப போதை ஏறிடுச்சோ. அமிர்தா, நீ தான் ஏற்கனவே ஒரு பாட்டில் குடிச்சிட்டல. இன்னொரு பாட்டில் நாளைக்கு குடிக்கலாம். நாளைக்கா? ஆமா, ரெண்டுமே இப்பயே குடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு என்னத்த குடிப்ப? அதனால இந்த ஜூஸ் பாட்டில் நாளைக்கு குடிக்கலாம். கூட நான் வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன். இல்ல, தர மாட்டேன். தரமாட்டியா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? உனக்கு வேணுமா? இல்ல இல்ல, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். நிஜமா வேண்டாமா? இல்ல இல்ல, எனக்கெல்லாம் வேண்டாம். இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி இவகிட்ட இருந்து இதை வாங்குறது? விக்ரம், நீ குடிச்சு பாரு, சூப்பரா இருந்துச்சு. உனக்கு பிடிக்கும். குடு, நான் உனக்கு தரேன், திறந்து தரேன், நீ குடி. இல்ல இல்ல, எனக்கெல்லாம் எதுவும் வேணாப்பா. வேணாமா? அப்ப சரி, நானே குடிச்சிடுறேன். எது, நீயே குடிச்சிடுறியா? அடியே 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 அடியே. அச்சோ, பாதி பாட்டில் உள்ள போயிடுச்சே. ஏய், உன்னை யாரடி குடிக்க சொன்னா? ஜூஸ் நல்லா இருக்குடா, நீ தான் வேணாம்னு சொல்லிட்ட, அதான் நானே குடிச்சிட்டேன். சுபா, இப்ப என்ன பண்றது? இந்த கௌதம் இருக்கானே, காலையில இருக்கும் அவனுக்கு. இப்ப இவ்வளவு ரூமை விட்டு வெளில எங்கேயும் போக விடாம பாத்துக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான். ஒரு 7:30 கிளப்பி விட்டுருவா. அப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடியே அடியே அடியே. இதெல்லாம் குடிக்க கூடாதுடி, குடு. ஏய், சொன்னா கேளு, குடுடி. அடி பாவி, மொத்தமா குடிச்சு முடிச்சுட்டாலே. குடிச்சிட்டேன், பாட்டில் காலி ஆயிடுச்சு. பாட்டில் காலி ஆயிடுச்சு விக்ரம், எனக்கு ஜூஸ் வேணும். அடியே, ஐயோ, இப்ப என்ன பண்றது? விக்ரம், ஜூஸ் வேணும்டா. இந்த பாட்டில் காலி ஆச்சு, எனக்கு இது வேணாம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நல்ல போதையில இருக்காளே. ஃபர்ஸ்ட் கதவை லாக் பண்ணுவோம். இல்லனா இவ சவுண்ட் கேட்டுட்டு யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், போச்சு போச்சு. ஃபர்ஸ்ட் போய் கதவை லாக் பண்ணுவோம். டேய் விக்ரம், எங்கடா போற? ஏய், இருடி, வர. கதவை லாக் பண்ணிட்டு வர. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க போற இங்க போறேன்ட்டு ஒரு நிமிஷம் அமைதியா இரு, கத்தாத. ஓகே ஓகே. அப்பாடா, நல்லபடியா டோர் லாக் பண்ணிட்டோம். ஏய், என்னடி பண்ற? விக்ரம், சில்லுன்னு காத்து வருதுடா, குளுருது. எது குளிர்தா? இங்க பாரு, இந்த இந்த ஏசில இருந்து எனக்கு சில்லுன்னு காத்து வருது, குளுருதுடா. கடவுளே, இன்னும் என்னென்ன பண்ண போறாளோ. குளிர்தா? சரி இரு, ஏசியை கம்மி பண்றேன். ஓவரா நடிக்காதடி, அப்படியே என்னமோ காஷ்மீர்ல உட்காந்துருக்க மாதிரி தான். ஓகே ஓகே, போதுமா? குறைச்சிட்டேன். என்ன பண்ற இவ? அடியே, பாத்திரி. ஐ அம் ஸ்டடி. ஆமா ஆமா, 2 பாட்டில் உள்ள தள்ளிட்டு ஸ்டெடியா ஸ்டெடி. ஏண்டி, ஜூஸ் டேஸ்ட் உனக்கு தெரியவே தெரியாதா? அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்குன்னா அதுல வேற ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு குடிக்காம விட வேண்டியதானே? இப்படி ஜூஸ் நினைச்சு 2 பாட்டில் உள்ள தள்ளிட்டு உட்காந்துருக்க. ஜூஸ் டேஸ்டா இருந்துச்சா, அதான் எல்லாத்தையும் நானே குடிச்சிட்டேன். இருக்கும் இருக்கும், ஏன் இருக்காது? சரி, இப்ப அமைதியா படுத்து தூங்கு. எனக்கு தூக்கம் வரலடா. அதுக்கு நைட்டு ஃபுல்லா என்ன வச்சு செய்ய போறியா? இங்க பாரு, ரொம்ப வேலை இருக்குடி. காலையில நான் ஆபீஸ்க்கு சீக்கிரமா போகணும். தயவு செஞ்சு படுத்து தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. நீ வா, உட்காரு, நம்ம பேசலாம். என்ன பேசலாமா? ஏய், ஒழுங்கா படுத்து தூங்குடி. காலையில எனக்கு வேலை இருக்கு. அப்ப நீ என்கிட்ட பேச மாட்டியா? உனக்கு என்ன பிடிக்கலையா? அடியே, கத்தாதடி. இப்ப என்ன, நான் பேசணும் அவ்வளவுதானே? சரி, உட்காடுறேன். குட் பை. ஆமா ஆமா, நான் குட் பை தான். சரி, என்ன பேசணும்? டக்குன்னு பேசிட்டு ஒழுங்கா தூங்கு. எனக்கு தூக்கம் வரலடா. தூங்குன்னு சொல்றேன், எனக்கு தூக்கம் வரல. வராதுடி, வராது. சரி, என்ன சொல்லணும் சொல்ல. ஐயே, விக்ரம், விக்ரம், சொல்லுடி. நான் தான். நீ ஏன்டா இப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்? நான் நல்லா தானடி இருக்கேன். ஆமா, நீ நல்லா இருக்க, அழகா இருக்க. எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? கலு கலுன்னு. எது
கியூட்டா இருக்கனா? அது சரி. இப்ப நீ சொல்லு. என்ன சொல்லணும்? ஆ, நான் இப்ப உன்னை கியூட்டா இருக்கேன்னு சொன்னேன்ல, இப்ப நீ சொல்லு. நான் கியூட்டா இருக்கேன் தானே? இது என்னடா எனக்கு வந்து சோதனை? சொல்லு. ம், ஆமா, நீ ரொம்ப அழகா கியூட்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க. ஆ, விக்ரம், மறுபடியும் என்னடி? உனக்கு என்ன பிடிக்குமா? ஆ ஆ பிடிக்கும் பிடிக்கும். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப பிடிக்குமா? ஏய், சும்மா கதை விடாத. உனக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. அது நீ என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பியா, அதனால தான் எனக்கு உன்னை பிடிக்காது. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு. என்னடி சொல்ற? உனக்கு என்ன பிடிக்குமா? ம், ரொம்ப 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 பிடிக்கும். அது சரி. உள்ள ஜூஸ் போனதுக்கு அப்புறம் மனசுல இருக்க உண்மைலாம் வெளில வருது போல. கள்ளி, அப்புறம் ஏன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லவே இல்லை? ஏதோ பிடிக்காத மாதிரி எப்போ பார்த்தாலும் மூஞ்ச வெறப்பா வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே போவேன். அது நீ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்ப, தான் உன்னை சொல்லிக்கிட்டே இருப்ப. அதான் எனக்கும் உன்னை பிடிக்காது, அதனால அப்பப்போ சண்டை போடுவேன். ஆனால் உன்னை எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ம், அது சரி. எனக்கு உன்னை இவ்வளோ பிடிக்கும்ல, அதே மாதிரி உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? ஆ, எனக்கெல்லாம் உன்னை சுத்தமா பிடிக்காதுப்பா. பிடிக்காதா? ம், எனக்கெல்லாம் உன்னை பிடிக்காது. பிடிக்காதா? ம், எனக்கெல்லாம் உன்னை பிடிக்கவே பிடிக்காதுப்பா. ஏய், என்னடி பண்ற? ம், நீ வா, நீ எழுந்துடி, இங்க வந்து நில்ல. ஏய், விடுடி. ம், இங்க வா, நில்லு. இப்போ சொல்லு, என்ன சொல்லு? நான் அழகா இல்லையா? பாரு, நான் எவ்வளோ அழகாக தலை பின்னிருக்கேன், எனக்கு எவ்வளோ நீட்டு முடி, அழகாக ஜடை போட்டிருக்கேன், பொட்டு வச்சிருக்கேன், மூக்குத்தி இருக்கேன், கையில் வலை போட்டிருக்கேன், புடவை கட்டி எம்பிட்டு அழகா இருக்கேன். உனக்கு ஏன் என்ன அழகா இல்லைன்னு சொல்ல தோணல? அப்போ ஏன் என்ன உனக்கு பிடிக்கல? ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா எனக்கு உன்னை பிடிக்கலையே. உனக்கு என்ன பிடிக்கல? உனக்கு என்ன பிடிக்கல? Tanggal kadib din kadib ஏய், அத்துப்பிடுவேன் அச்சி. ஆ, என் இடுப்பை பார்த்த ஒன்று நோண்டி விடுவேன். ஏய், நான்லாம் ஒன்றும் பார்க்கல. நீ பார்த்த? ஏய், நான்லாம் ஒன்றும் பார்க்கல. விக்ரம் போய் சொல்றான். நீ என் இடுப்பை பார்த்த, நான் பார்த்தேன். புடிங்க, இதுக்கு நான் அந்த பக்கமே திரும்பிக்கிறேன். விக்ரம், இங்க பாருடா. ஓடி, நான் திரும்பினா தான் நீ இடுப்பை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு சொல்லி என்ன திட்டுறீ. நானும் திரும்ப மாட்டேன். இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். இல்ல இல்ல, நான் திரும்பினா திரும்பவும் நீ அதே சொல்லுவேன். என்னாலலாம் திரும்ப முடியாது. போ போ, நானா கோச்சிக்கிட்டேன். கோச்சிக்கிட்டியா? ம், ஆமா, கோச்சிக்கிட்டேன். கோச்சிக்கிட்டான் விக்ரம், என் மேல கோச்சிக்கிட்டான். அமிர்தா தப்பு, அமிர்தா தப்பு பண்ணிட்டேன். அமிர்தா. விக்ரம், சாரிடா. ஆ, சரி, நான் மன்னிச்சிட்டேன். நீ மேல இருந்து கையை இடு. இல்ல, நீ என் மேல கோவமா தான் இருக்க. ஐயோ, இல்லடி, உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. தயவு செஞ்சு கையெடுடி. நீ போய் சொல்றடா, உனக்கு என் மேல கோவம். இல்லடி, நான் பொய்யெல்லாம் சொல்லல. அவனை திட்டிட்டேன், நீ அதனால கோச்சிக்கிட்டு அங்காண்ட திரும்பிக்கிட்ட. எனக்கு தெரியும். ஐயோ, உனக்கு தெரியும் தான். தெரியாத விஷயமும் உனக்கு நடக்குதுடி. தயவு செஞ்சு தள்ளி போடி. மாட்டேன். சாரிடா, நான் இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். சரிடி, இனிமே நீ எப்படி சொல்ல மாட்ட. நான் மன்னிச்சிட்டேன். தயவு செஞ்சு கையெடுடி. ஐயோ, மனுஷன் நிலைமை புரியாம இவ வேற பண்றாளே. உள்ளுக்குள்ள என்னென்னமோ ஆகுது. இவ வேற. டேய், கோச்சிக்கிட்டியா? என் மேல கோவமா இருக்கியா? அப்ப இனிமே உனக்கு என்ன பிடிக்காதுல்ல? ஐயோ, யாரடி சொன்னா? அதெல்லாம் இல்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கோச்சிக்கவே இல்லை. நான் வருத்தமாவும் இல்லை, கோவமும் பட மாட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் விலகி நில்லுடி. நீ கோவமா தான் இருக்க, அதான் இப்படி எல்லாம் பேசுற. என் மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டேங்கிற. நான் கோவமாலாம் இல்லாம இருந்தா நீ என்னை விட்டினா நான் உன்னை பார்த்து பேசுவேன். நான் விட்டா நீ கோவமா போயிடுவ. ஐயோ, நிலைமை புரியாம பேசிட்டு இருக்காளே. இல்லடி, நான் போகலாம் மாட்டேன். தயவு செஞ்சு கையெடுடி. புரிஞ்சுக்கோயடி. சரி, நீ கோவப்படாத. நான் இனிமே அதே மாதிரி சொல்ல மாட்டேன். நீ வேணும்னா இப்ப கூட என் இடுப்பு பார்த்துக்கோ. ஏது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல,
நீ பாத்துக்கோ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உன்னை திட்ட மாட்டேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி. நான் சொன்னேன், நீ என் மேல கோவமா தான் இருக்க. ஐயோ சத்தியமா இல்லடி. அப்படின்னா திரும்பி என் மூஞ்ச காட்டு, அப்பதான் நம்புவேன். ம், நீ கையை எடு, நான் திரும்புறேன். இல்ல நான் கை எடுக்க மாட்டேன், நீ திரும்புடா. ஏய் இருடி. ஏண்டி இப்ப எதுக்குடி என்ன சுத்தி விட்டு வேடிக்கை பாக்குற? என்ன உனக்கு பிடிக்கலையா? என் மேல உனக்கு கோவமா இருக்கா? நான் தெரியாம சொல்லிட்டேன், இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். நீ இப்ப வேணா என் இடுப்பை பாத்துக்கோ, நான் உன்னை திட்ட மாட்டேன். எது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் உன் மேல கோவமாலாம் இல்ல. ஐயோ சரி டைம் ஆகுது, நீ வா வந்து தூங்கு. ம்ஹும். நீ கோவமா இருக்க. ஐயோ நான் கோவமாலாம் இல்லடி. நீ இருக்க, கோவமா இருக்க. அமிர்தா தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் அமிர்தா மேல விக்ரம் கோவமா இருக்கான். ஐயோ பாடா படுத்துறாளே, ஏண்டி இப்படி பண்ற? நார்மலா இருக்கும்போது வல்லுன்னு கத்துவ, 2 பாட்டில் உள்ள போனதும் என்னமா டார்ச்சர் பண்ற? ஏண்டி இப்படி பண்ற? மனுஷனுக்கு வேற ஐயோ முடியல. என் கல்யாண வாழ்க்கையில நான் என்னென்னலாம் கனவு கண்டு வச்சேன், ஆனா விதி உன் கழுத்துல தாலி கட்டி நீ எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு அவன் எழுதி வச்சுட்டான். ஏய் நான் கல்யாணம் ஆன பையன்டி, ஆனா பாத்தியா பக்கத்திலேயே பிரியாணியை வச்சுக்கிட்டு தினமும் வயித்த காய போட்டுக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு போறேன்டி. என் நிலைமை, என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியுமா? இப்ப என்னடானா நான் விலகி போறேன், இவ வேற நெருங்கி இறுக்கி பிடிச்சிக்கிறாளே. போதையில இருக்கா, ஏதாவது எக்கு தப்பா நடந்துக்கிட்டானா? ஐயோ போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் பேயாட்டம் ஆடுவாளே. விக்ரம் கண்ட்ரோல்டா, கண்ட்ரோல். என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. ஐயோ செல்லம் புரிஞ்சுக்கோமா. விக்ரம், நான் உனக்கு செல்லமா? ம் ஆமா, நீ என்னோட செல்லம், என் வயிறும், என் பட்டு, என் பவுனு, என் செப்பமுக்கி, என் குண்டம்மா, எல்லாமே நீதாம்மா. விக்ரம், எனக்கு ஒரு வெக்கமா வருது. சரி அப்படியே படுத்து தூங்குறியா? ம்ஹும். மாட்டேன், நான் தூங்க மாட்டேன். ஐயோ படுத்துறாளே. ஏய் கொஞ்சமாவது தூங்குடி, ஏன்டி இவ்வளவு அட்டகாசம் பண்ற? நான் குடிச்சா கூட இப்படிலாம் பண்ண மாட்டேன். அமிர்தா செல்லன்னா விக்ரமுக்கு அமிர்தா மேல கோவமே இல்ல. ஆமா, விக்ரம்க்கு அமிர்தா மேல ஒரு துளி கூட கோவம் இல்லைல்ல. அப்ப உனக்கு என்ன பிடிக்கும்? என்ன உன்னை பிடிக்காம இருக்குமா? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும். எனக்கும் தான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூடா. நானும் ஐ லைக் யூ தான். காட்டான் காட்டான். யாரு? நான் காட்டான்? நீ காட்டான் தான். அது சரி, சரி சொல்லு. சொல்லவா? சொல்லு. சொல்லிடுவேன். ஒருவேளை அசிங்கமா திட்டிடுவாளோ கடவுளே. டேய் சொல்லுடி. காட்டான், நான் தான். ஐ லைக் யூடா. ஐ லைக் யூ so much. ஆனா அது இப்போ இல்ல. அடி பாவி. அப்புறம் அப்போ ஐ லைக் யூ, பட் இப்போ ஐ லவ் யூடா. லவ் யூவா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூடா காட்டான். ஐ லவ் யூ so much. கேக்குறதுக்கு உள்ளுக்குள்ள குழுக்குழுன்னு தான் இருக்கு, ஆனா போதையில சொல்றா. போதை தெளிஞ்சா இந்த மாதிரி பேசுவாளா என்ன? ஐ லவ் யூ என்ன, ஐ லைக் யூ கூட வராது, ஐ ஹேட் யூ தான் வரும். பட் போதையில சொல்றது ஏதோ மனசுக்கு ஆறுதலா குழுக்குழுன்னு இருக்கு. நீ சொல்லு. லவ் யூ. போடா, ஃபீலா சொல்லுடானா. லவ் யூ. என்ன இது? ஐ லவ் யூ அமிர்தா செல்லம் அப்படின்னு சொல்லு. இதுல ஃபீல் வேறயா? சொல்லு. சொல்றேன். அமிர்தா ஐ லவ் யூ டி, செல்லம் பட்டு. போதுமா? ஐ லவ் யூ டூடா. டூ தான், விடுஞ்சாதான் தெரியும். சரி வா. எங்க? என்னடா உனக்கு தெரியாதா? ஐ லவ் யூ சொன்னதுக்கு அப்புறம் கிஸ் பண்ணனும். என்ன? போடிங்க, இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. பண்ணணும்டா, நான் எத்தனை படத்துல பார்த்திருக்கேன் தெரியுமா? ஐ லவ் யூ சொன்னதும் கிஸ் பண்ணணும். உன்னை யாருடி கண்ட படத்தெல்லாம் பார்க்க சொன்னது? ஏய் இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் ஐ லவ் யூ மட்டும் சொல்லிக்கலாம். இந்த கிஸ் அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போடா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. இரு உனக்கு நாளைக்கு நான் ஒரு கொரியன் படம் காட்டுறேன், அதுல என்னம்மா கிஸ் அடிப்பாங்க தெரியுமா? அது சரி, கொரியன் பைத்தியமா நீ? அதுல வேற சும்மாலாம் கிஸ் அடிப்பானுலே, எத்தனை படம் பார்த்தான்னு தெரியல வேற. நான் நிறைய படம் பார்த்தேன், அதுல நான் உனக்கு ஒரு படம் வச்சு காட்டுறேன்,
எனக்கும் பிடிக்கும். சரி சரி, பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல போய் தூங்குடி. ஐ லவ் யூ சொன்னதுக்கப்புறம் கிஸ் அடிக்கணும். நம்ம கிஸ் அடிக்கலாம் வா. என்னது? அடியே, போண்டா சாப்பிடலாம் வான்னு கூப்பிடுற மாதிரி கிஸ் அடிக்கலாம் வான்னு கூப்பிட்டு இருக்க? அதெல்லாம் தப்புடி. கிஸ் அடிக்கலனா தான் தப்பு. ஐ லவ் யூ சொல்லிட்டு கிஸ் அடிக்கணும், இல்லைன்னா தப்புடா. ஐயோ, பேசுறதெல்லாம் குளு குளுன்னு தாண்டி இருக்கு. ஆனா நீ நார்மலா பேசலையே. காலையில போதை தெளிஞ்சதும் இதெல்லாம் தெரிஞ்சது. முதல்ல அவ்வளவுதான். நீனு தயவு செஞ்சு போய் படுத்துக்கொடி. நானே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன உசு பேத்தாத, அப்புறம் உனக்கு தான் கட்டமாகும். ஏன்னா பேசிக்கிட்டே இருக்க? வா வாடா. நான் வரமாட்டேன். சொல்றல வா. ஐயோ, எனக்கு தெரியாது, எனக்கு கிஸ் அடிச்சே ஆகணும். வா. விட்ரி விட்ரி. கடவுளே, யாராவது என்ன காப்பாத்துங்க. யாரும் வர மாட்டாங்க, நீ வா. அடி அடி. பாவி, என்ன காரியடி பண்ணி வச்சிருக்க? குட் நைட். ஏய், வெப்பமுக்கி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்குறா பத்தியா? போதையில இவ்வளவு அட்டகாசம் பண்ணிருக்காளே. காலையில தெரிஞ்சதும் இதெல்லாம் ஞாபகம் வந்தா அவ்வளவுதான். அப்படியே எல்லா பழியும் என் மேல தூக்கி போட்டுட்டு ஆட்டம் ஆடுவா. அடியே அடியே, ஃபர்ஸ்ட் முத்தம், முதல் கிஸ்ஸடி. இப்படிலாம் கனவு கட்டு வச்சேன். ஆனா நீ போதையில வந்து இப்படி நான் வற்புறுத்தி கட்டாய பண்ணி முத்தம் கொடுத்துட்டியடி. என் வாழ்க்கையில இனிமே இதை மறக்க முடியுமாடி? மறக்க முடியாத சம்பவமா பண்ணிட்டியே. சினுங்குறான். அவன் இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலையாமா? என்னதுக்கு இப்படி பாக்குறான்? ஆல்ரெடி சம்பவம் பண்ணிட்டா, திரும்பவும் என்ன சம்பவம் பண்ண காத்துட்டு இருக்காளோ? என்னம்மா? விக்ரம், முதல்ல இருந்தா என்னம்மா? ஐ லவ் யூ. லவ் யூ லவ் யூ. அப்பா, தப்பிச்சோண்டா சாமி. நல்ல வேலை, திரும்பவும் லவ் சொன்னேன், கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணலையே. லவ் யூன்னு சொல்லிட்டு திரும்பவும் படுத்து தூங்கிட்டா. ரொம்ப நல்லது. கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய் தூங்குவோம். டே விக்ரம், உன் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சேடா. என்ன திரும்பவும் முடிச்சுக்கிட்டான்? திரும்பவும் ஐ லவ் யூ சொல்வாளோ? அடியே, என்னடி பண்ற? விடிய விடிய ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டே இருப்பியா? கொஞ்சமாவது தூங்குடி. நாளைக்கு முக்கியமான வேலைடி, காலையில சீக்கிரமா போகணும். என்னம்மா, என்னாச்சு? ஒருவேளை ஏசி ரொம்ப குளிருதோ? நான் வேணா ஆஃப் பண்ணிட்டா? அப்புறம் அப்புறம் என்னாச்சு? நான் ஐ லவ் யூ சொன்னல. ஆத்தி, நீ ஏன் திரும்பியும் சொல்லல? நான் சொன்னனே. சொன்னியா? அப்ப ஐ லவ் யூ சொன்னா கிஸ் அடிக்கணும்ல? வா. ஐ லவ் யூ சொன்னா கிஸ் அடிக்கணும். உனக்கு ஒண்ணுமே தெரியல. வா. முத தடவை நீ ஒழுங்கா கிஸ் அடிக்கல, உனக்கு ஒழுங்காவே கிஸ் அடிக்க தெரியல. நான் உனக்கு கத்து தரேன். வா. வானாண்டி வானா, சொன்னா கேளுடி. காலையில போதை தெரிஞ்சதும் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். குட் நைட். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் நம்மளை என்டர்டைன் பண்ண ராகுலுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நம்ம ஷோ இதோட முடிய போகுது. ஸோ ராகுல் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு பிடிச்ச சாங் இப்போ உங்களுக்காக. உங்களுக்கு மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா? யார்கிட்டயாவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னு தோணுதா? உங்களுக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லையா? கவலையே படாதீங்க, நான் இருக்கேன். நான் உங்க ரெஜினா. உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு இல்லை ஏதாவது ஷேர் பண்ணணும்னு ஏதாவது ஆசை இருந்தா தினமும் லஞ்ச் டைமில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட்
டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ எனக்கிட்ட பேசணுன்னா மேஜிக் எஃப்எம் 9.36க்கு கால் பண்ணுங்க. ஜாலியாக ரெஜினா கிட்ட பேசுங்க. ஓகே, பை பாய். ராகுல் கேட்ட பாட்டை இது உங்களுக்காக. என்ன ரெஜினா மேம், ஷோ சூப்பரா போயிட்டு இருக்கு போல. ரிஷி, எப்பயுமே என்னோட ஷோ சூப்பராக தான் போகும். ஸோ இன்னைக்கும் ரொம்ப சூப்பராகவே போச்சு. ரெஜினா மேம் ஷோ இன்னைக்கு சூப்பரா போச்சு. ஆனா அமிர்தா மேம் ஷோ தான் இன்னைக்கு ரொம்ப டல்லா போயிருக்கு. யார் பண்ணா? நியூ ஜாயின் புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, அந்த பொண்ணை வச்சுதான் இன்னைக்கு அமிர்தா மேமோட ஷோவை கிளாரா மேம் கண்டினியூ பண்ணாங்க. அப்படியா? ஓகே ஓகே, நான் இன்னைக்கு கவனிக்கவே இல்லை. எப்படி மேம் கவனிப்பீங்க, நீங்க ஆஃபீஸ்க்கே லேட்டா தானே வந்தீங்க. ஆமாம் ரிஷி, காலையிலே ஃபோன் பண்ணேன். இது மாதிரி உடம்பு சரியில்லடி, இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. ஸோ எனக்கு மதியத்துக்கு மேலே தானே ஷோ, அதான் எதுக்கு காலையிலே வந்துக்கிட்டேன்னு கொஞ்சம் லேட்டாக வந்தேன். நேத்துலாம் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. எனக்கும் ஒன்றும் புரியல. நைட்டு கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா. திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டா. சரி சொல்லு, அந்த புது பொண்ணு எப்படி, ஓகே தானே? ஓகே தான் ரெஜினா மேம், பட் அமிர்தா மேம் ஷோவெல்லாம் வேற யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அவங்க ஷோ அவங்களால தான் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு யாரும் கால் பண்ணல. அப்படியே யாராவது கால் பண்ணாங்கன்னா வாய்ஸ் தெரியல மேம், வாய்ஸ் வேற வாய்ஸ் கேட்டதுமே நிறைய பேர் ஒழுங்கா பேசவே இல்லை, உடனே கட் பண்ணிட்டாங்க. ஏன் ஆடியன்ஸ்லாம் இப்படி பண்ணுறாங்க? நியூ ஜாயினிங், ஸோ உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலாம்ல. என்ன ரெஜினா மேம் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. அமிர்தா மேம் டெல்லியிலே எஃப்எம்ல ஒர்க் பண்ணாங்க. ஸோ அங்கிருந்தே நம்ம எஃப்எம்க்கு அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. திடீர்னு அவங்க ஷோல வேற ஒரு பொண்ணு பேசினா எந்த ஃபேன்ஸால ஏத்துக்க முடியும்? அதுவும் கரெக்டு தான். நல்லா பேசிகிட்டு இருப்பா, அப்புறம் திடீர்னு ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிருவா. என்ன பேசுகிறான்னு எனக்கும் புரியாது, யாருக்கும் புரியாது. ஃபேன்ஸ் ரெஜினா மேம், ஃபேன்ஸ். பாத்தீங்களா, நம்ம எஃப்எம்க்கு டெல்லியில இருந்துலாம் ஃபேன்ஸ் வராங்க. அதே டவுட்டு தான். நம்ம எஃப்எம் இந்த ஏரியாக்குள்ளே தானே சுற்றும், அது எப்படி அது வரைக்கும் போணுச்சு? என்ன ரெஜினா மேம், நம்ம எஃப்எம்ஏ கிண்டல் பண்றீங்களா? ஐயோ ரிஷி, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீ அப்படியே போய் மேம் கிட்ட சொல்லிடாத. இல்ல மேம், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி சரி. அப்புறம் மேம், வீட்டுக்கா இல்ல ஈவினிங் தானா? இல்லை ரிஷி, அமிர்தாவும் ஆஃபீஸில் இல்லை, அதனால வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நீங்க இதை தான் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி ஓகே மேம். கிளம்புறதுக்கு முன்னாடி அமிர்தாக்கு கால் பண்ணி இப்போ எப்படி இருக்கான்னு கேட்கும். ஐயோ, வென்னு வலிக்குதே. நேற்று நல்லா தானே இருந்தேன், எதுக்கு இப்போ திடீர்னு இப்படி தலையை வலிக்குது? என்ன மீனுக்குட்டி, ரொம்ப வலிக்குதோ? ஆமாம் பாட்டி, என்னன்னே தெரில, திடீர்னு பயங்கரமாக தலைவலிக்குது. காலையிலலாம் எழுந்திருக்கவே முடியல பாட்டி, அவ்வளோ தலைவலி. அமிர்தா பாப்பா. என்னக்கா? இன்னைக்கு புஷ்பாது தெரியுமா? மோரா? நான் மோர் கேட்கவே இல்லையே. தெரியுமா உங்களுக்கு இல்ல, அமிர்தா பாப்பாவுக்கு. எனக்கா? அக்கா, எனக்கு ஏற்கனவே பயங்கரமா தலைவலிக்குது, இதுல மோர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இல்ல பாப்பா, விக்ரம் தம்பி காலையிலே போகும்போது சொல்லிட்டு தான் போச்சு, அமிர்தா கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கி வந்துருவா, எப்படியும் அவ தலைவலிக்குதுன்னு தான் சொல்லுவா, அதனால அவருக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கா, அப்பதான் அவளுக்கு தலைவலி தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் போச்சு தம்பி, அதான் உனக்கு ஒரு டம்ளர் மோர் எடுத்துட்டு வந்தேன். என்ன இவன், தலைவலிக்கும் மோருக்கு சம்பந்தமே இல்லையே. யாராவது தலைவலிக்கு மோர் குடிப்பாங்களா? என் பேரனே சொன்னானாக்கும். ஆமா தெரியுமா, போகும்போது சொல்லிட்டு தான் போச்சு. அதே மாதிரி பாப்பாவுக்கு தலைவலி, அதான் ஒரு டம்ளர் மோர் கடைஞ்சி எடுத்துட்டு வந்தேன். என் பேரன் சொன்னா சரியா தான் இருக்கும், ஆனா எங்கேயும் நான் கேள்விப்படலையே தலைவலிக்கு மோர் குடிப்பாங்கன்னு. சரி, படுத்த பிள்ளை, அதுக்கு 4 எழுத்து என்னன்னு தெரியும். மீனுக்குட்டி, அந்த மோர் எடுத்து குடிமா, அப்பயாவது தலைவலி சரியாதான் பாப்போம். ஆடி, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் ஏதோ சொல்றானா, நீங்க வேற. யாராவது தலைவலிக்கு மோர் குடிப்பாங்களா? அப்புறம் சொல்லிட்டு போயிருக்கானே என் பேரன், நீ குடிச்சு தான் பாரு சரியாதா இல்லையானே. ஷோ, சரி கொடுங்கக்கா. யாராப்பா? ரெஜினா தான் பாட்டி. ஏ அமிர்தா, இப்போ எப்படி இருக்கு? இல்லை ரெஜி, ரொம்ப தலைவலிக்குதுடி, இன்னும் சரியாகல. என்னடி சொல்ற, ஹாஸ்பிட்டல் போகலாம்ல? ஆமாம், இதுக்கு மேலேயும் முடியல, ஹாஸ்பிட்டல் போகணும் தான். இப்போ வெயிலாக இருக்கும் பார்த்தியா, சாயந்தரமா வெயில் தாண்டு போகலான் இருக்கேன். அப்படியா? சரி சரி. உன்னோட ஷோ முடிஞ்சிருக்குமே? ஆமாண்டி, ஷோலாம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கேன். ஏன்னா இனிமே இங்கே எனக்கு என்ன வேலை? என்னோட ஷோ முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறது? அதுவும் நீயும் இல்லை, தனியாக இங்கே என்ன பண்ணுறது? அதான் வீட்டுக்கு கிளம்பலான்னு. அப்படியா? சரிடி. அப்புறம் என்னோட ஷோ என்னாச்சு? அது புதுசாக ஒரு பொண்ணு வந்துச்சுல, நியூ ஜாயினிங், அந்த பொண்ணை வச்சு மேனேஜ் பண்ணியிருக்காங்க கிளாரா மேம். அப்படியா? சரி ரஜி. சரிடி, நீ உடம்ப பார்த்துக்கோ சரியா? ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டல் போ.
ஐயோ ரெஜி, கன்ஃபார்ம் ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லைன்னா அவ்வளோதான், சத்தியமாக தாங்க முடியல, பயங்கரமாக தலைவலிக்குது. நைட்டு நல்லா தான் பேசினேன் என்கிட்ட. காலையில் திடீர்னு ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லை, ரொம்ப தலைவலிக்குது, நான் இன்னைக்கு வரலன்னு சொல்லிட்டேன். எனக்கும் புரியல ரெஜி. நைட்டு நல்லா தானே உங்ககிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. காலையிலலாம் செம்ம தலைவலிடி, எழுந்திருக்கவே முடியல. அப்படியே படுத்துக்கிட்டேன். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்திருச்சு சுடுதண்ணிலாம் வச்சு குளிச்சுட்டு சரி ரூம்லேயே எவ்வளோ நேரம் இருக்குதுன்ட்டு கொஞ்சம் கீழே இறங்கி உட்காந்துருக்கேன். புஷ்பாக்கா இப்போதான் மோர் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மோரா? அடியே, தலைவலிக்கு யாராவது மோர் குடிப்பாங்களா? எனக்கும் ஒன்றும் புரியல. விக்ரம் தான் காலையில் போகும்போதே அமிர்தாவுக்கு ரொம்ப தலைவலிக்கும், ஒரு டம்ளர் மோர் கொடுங்கக்கா, அப்போ தான் சரியாகும்னு சொல்லிட்டு போயிருக்கான். என்னடி சொல்கிற? எனக்கும் ஒன்றும் புரியல. ஹோ ஹோ, அப்படியா? சரி சரி. என்னடி ஏதோ பொடி வச்சு பேசுற? ஆ, நான் ஒன்றும் பேசல. ஆமாம் ஆமாம், விக்ரம் என்ன சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு டம்ளர் மோர் குடி, தலைவலி சீக்கிரமாக சரியாக போய்கிடும், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகணுன்னு அவசியமே இருக்காது. ஆ, என்ன நீ இப்படி சொல்கிற? அதெல்லாம் அப்படிதான். சரி, நீ மோர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, தலைவலி சரியாக போய்கிடும். நான் அதுக்கப்புறம் ஈவினிங்காக கால் பண்ணுறேன். என்னமோ சொல்கிறேன். சரி, வீட்டுக்கு போகும்போது பார்த்து போ. ம், ஓகே, பாய். பாய்டி. என்ன பாட்டி, இவளும் அதே தான் சொல்றா? அது எப்படி தலைவலிக்கு மோர் குடிச்சா சரியாகுமா? என்ன பாப்பா, அதே உங்க ஃப்ரெண்டே சொல்லிச்சுல, அப்பா சொன்னா கரெக்ட்டா தான இருக்கும். விக்ரம் தம்பியும் சொல்லிருக்கு, உங்க ஃப்ரெண்ட் அதே மாதிரி தான சொல்லிருக்கு. அப்ப இது புதுமையான மருந்தா இருக்கும் போல. தலைவலிக்கு மோர் குடிச்சா சரியா போய்ட மாட்டேங்குது. சரி, நீங்க குடிச்சு தான் பாருங்களேன். சரிங்கக்கா, ஆனா ரொம்ப பயங்கரமா தலைவலிக்குது. தயவு செஞ்சு இந்த மோர் குடிச்சதுக்கு அப்புறம் என் தலைவலி நின்னா எனக்கு அதுவே போதும். ஒன்னும் ஆகாது மீன் குடி, நீ சென்னையில குடி, எல்லாம் சரியா போகும். சரிங்க பாட்டி, காரணமே இல்லாம தலைவலிக்குது. இந்நேரம் எழுந்திரிச்சிருப்பேன். எழுந்திரிச்சு எல்லார்கிட்டயும் தலை ரொம்ப பயங்கரமா வலிக்குதுன்னு புலம்பியிருப்பேன். நான் சொல்லிட்டு வந்த மாதிரி கண்டிப்பா புஷ்பாக்கா உனக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுத்துருப்பாங்க. நீயும் ஏன் எதுக்கு என்னன்னு குழம்பிக்கிட்டே பாட்டி சொல்லுவாங்க, புஷ்பாக்கா சொல்லுவாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருப்ப. ஆனா என்ன மேடம், நைட்டு பண்ண அட்டகாசம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இருந்திருக்காது. ஆனா சரியாந்திரம் ஆல்ரெடி நீ எப்பா நேத்து தாண்டி உன்னோட சுயரை பத்தியே பார்த்தேன். என்னமா பேசுற? சத்தியமா எதிர்பார்க்கல. அதுலயும் நீ முத்தம் கொடுத்த பத்தியா, அதை சத்தியமா எதிர்பார்க்கலடி. இது நீ நடந்துகிட்டது, பேசுனது, பண்ண சேட்டை எல்லாமே சந்தோஷமா இருந்துச்சுடி. ஆனா அடியே, நான் எவ்வளவு கனவோட இருந்தேன் தெரியுமா? ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து பேசிட்டு இருக்கேன்டி. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பொண்டாட்டிக்கு அப்படி இல்லைன்னா லவ் பண்ணிட்டேன்னு, லவ்வர் கிடையாது, ஃபர்ஸ்ட் கிஸ் இப்படி இப்படிலாம் வாங்கணும்னு கனவோட இருந்தேன் தெரியுமா? ஆனா இது நீ குடிச்சிட்டு போதையில என்னை வற்புறுத்தி, அதுவும் என் சட்டையை புடிச்சு எப்படி முத்தம் கொடுத்த நீ? அப்பா சத்தியமா மூச்சு முட்டிடுச்சுடி நேத்து. ஆனா இது எதுவுமே உனக்கு இப்ப ஞாபகம் இருக்காது. நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நேத்து புரிஞ்சுது, என்னதான் போதையில பேசினாலும் மனசுல இருந்து தானே வெளில வந்திருக்கும். உனக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா? அதுலயும் ஐ லவ் யூ வேற. ஏண்டி, மனசுக்குள்ள இவ்ளோ ஆசை இருக்கு, அப்புறம் என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா கீரி மாதிரி பாஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வர? ஒருவேளை சொல்லுவாங்களோ, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி. குடிகாரி, உன் பேச்சு விடிஞ்ச உடனே போச்சுன்னு நினைக்கிறேன். நான் இதுவும் நினைச்சுக்க கூடாதுப்பா. நான் ஏதாவது நினைச்சு ஆசையை வளர்த்துக்கிட்டேன், அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெருசா என் தலையில கொண்டு தூக்கி போட்டுருவேன். நேற்று ஏதோ போதையில இருந்த அந்த மாதிரி நடந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா அமிர்தா, நீ மட்டும் நேத்து பேசினது நடந்துக்கிட்டது எல்லாமே போதையில இல்லாம நார்மலா நார்மலா பேசியிருந்தேன்னு வச்சுக்கேன், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உன்னை சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. சின்ன வயசுலயே விக்ரமுக்கு அமிர்தான்னு வீட்டுல மட்டும் இல்ல ஊர்ல இருக்கவங்களே பேசுவாங்க. அப்பெல்லாம் மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆனா மேடம், போக 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 என் மேல விருப்பம் காட்ட ஆரம்பிச்சிங்க. மேடம் வளர வளர என்கிட்ட அப்படியே பாஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வருவீங்க. நீ சொல்லுவ தெரியுமா, ஒரு சில டைம் வார்த்தையை விடும் போதெல்லாம் எனக்கு அப்படியே சுருன்னு கோவம் வரும்டி. அதனாலதான் உன்கிட்ட பாஞ்சுக்கிட்டு நானும் சண்டைக்கு வர்றது. ஆனா என் மேல இருக்கிற கோவத்துல நீ இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லி டெல்லிக்கு போயிட்டு தெரியுமா, அப்பெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு சில டைம் கோவமா இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. உனக்கும் எனக்கு கல்யாணம் ஆனது ஆரம்பத்துல கோவம் தான், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எப்பயாவது உன் மனசு மாறும், நீயும் ஆசையா வந்து மாமா நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழலாம் அப்படி இப்படின்னு பேசுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் தெரியுமா, நேற்று நீ நடந்துகிட்ட தெரியுமா, அதை வச்சு சொல்றேன்டி. கண்டிப்பா உன் மனசுக்குள்ள என் மேல நிறைய பாசமும் காதலும் இருக்கு. அது நேத்தே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ வாய் திறந்து என்னைக்கு, அதுவும் நார்மலா வந்து என்னைக்கு விக்ரம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நேற்று சொன்னியே, ஐ லைக் யூ, ஐ லவ் யூன்னு, அது சொல்லு. அதுக்கப்புறம் பாரு, நானும் உனக்கு பதில் சொல்லுவேன். ஐ லைக் யூடி பொண்டாட்டி, ஐ லவ் யூடி பொண்டாட்டின்னு. நீ எப்போ வந்து என்கிட்ட இது மாதிரி பேசுவேன்னு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கண்டி. கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும்.
உனக்காக நான் பொறுமையா காத்துட்டு இருக்கேன்